வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மதுரையில் அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது தண்ணிக்குள்ளே போய் குடியேறிடலாமா போல இருக்கும். அந்த அளவுக்கு அடிக்குதுங்க வெயில். அதனால தரமாக கண்டுபிடிச்ச ஸ்பாட்டு தாங்க செயின் வித்தியாலயா. கரெக்டாக ஒரு நான் ஃபிசியோதெரப்பியாக இருக்கிறதுனால ஒரு பேஷண்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அங்கே போகலாம். ஸோ மோஸ்ட் ஒன் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னாப்புல ஓகே அங்கேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு நான் ஒத்த கடையில் இருந்தால் கிளம்புறேன். டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 கிளம்புறேன். ஸோ 5 o'clock நம்ம அங்கே இருந்தால் தான் 1 hour டைம். ஊடாலாம் போய் சடனாக உள்ளெல்லாம் போக முடியாதான். ஸோ டைமிங் 1 hour தான் உள்ளே விடுவாங்க போல். ஸோ நம்ம 5 இருந்தோம்னா கரெக்டாக நம்ம 6 மணி வரைக்கும் குளிச்சுட்டு வரலாம் சார், சூப்பராக இருக்கும் அப்படின்னாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வண்டி எடுத்துகிட்டு சீக்கிரமாக முன்னாடியே கிளம்பி போயிட்டே இருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த கடையெல்லாம் தாண்டி போய்க்கிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வந்துடுங்க. அங்கேருந்து அவரோட காரில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரூட்டும் சொல்லணும், அந்த இடத்தையும் காமிக்கணும். இது எனக்கே தெரியல. இவ்வளோ நாள் ரேஸ் கோர்ஸில் மட்டும் இருக்கும், அப்புறம் பெரிய பெரிய ஹோட்டலில் ப்ரைவேட்டாக வச்சுருப்பான்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இங்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அட்டகாசங்க. கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் ஒன் டைமாவது போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் புதுசாக பழகுறாங்க. ஸ்விம்மிங்கில் ஐயோ நான் சொல்லிக் கொடுக்குறக்காண்டி நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அந்த குளிச்சுக்கு இருக்கும்போது நான் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன், பாருங்கள். ஓகேங்க, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த கடையெல்லாம் தாண்டி மாட்டுத்தாவணி பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே கரெக்டாக போகிறோம்னா புதூர் பக்கத்தில் தான் அந்த இடத்துல தான் நம்மளோட பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூட்டிக்கிட்டு அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, தூரம் வந்துடும். சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன். ஒரு வைப்போடு இருக்குங்க அந்த இடம். எப்படி சொல்கிறதுனே தெரில. நம்ம இந்த மீனோ தவளைலாம் பார்த்திங்கன்னா சின்ன குளத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எதிர்நீச்சல் போட்டு வரும். அந்த இலக்கை அடைக்கும் போது ஒரு சந்தோஷத்தோடு துள்ளி குதிக்கும் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் தாங்க எனக்கு அந்த நேரத்தில் நடந்துச்சு. தண்ணியை பார்த்தா நான் மட்டும் தவிட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுக்கவே ஆரம்பித்தேன். ஸோ நல்லாவே போச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்திருக்க ரூட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தேவதாஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து உள்ளே அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அவர் தங்கியிருக்கிற இடம். அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் ரூட் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பாலை. சரிங்களா, திருப்பாலை ரூட்டில் போய் அதில் ரைட் சைடு எடுத்திங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ரைட்டை எடுத்துகிட்டு மறுபடிக்கும் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த ஸ்கூல் வந்துருங்க. சொல்லப்போனால் இது ஒரு ஸ்கூலுங்க, அதையும் மெயினாக சொல்லிடுறேன். மிச்ச இடத்துலலாம் ஹோட்டல் வச்சுருப்பாங்க, தனியாக வச்சுருப்பாங்க. இது ஒரு ஸ்கூலில் அவ்வளோ ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால் சரி ஓகே நான் சொன்ன மாதிரி கார்லேயே கிளம்பியாச்சு. சாங்ஸ்லாம் போட்டேன், காப்பிரைட்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாங்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய வாய்ஸ் ஓவரே பாட்டு மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அந்தளவுக்கு இனிமேல் கொண்டு போக ஆரம்பிச்சிடறேன். இப்போ மேலே இருக்க ஸ்கையை மட்டுமே காமிச்சிட்டே போகிறேன். ஆனால் வெயில் அந்த அளவுக்கு அடிக்குதுங்க. உள்ளே ஏசியை போட்டு நல்லா சாங் போட்டுட்டு நான் அவர்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். அவரும் சாரும் பேசிக்கிட்டே தான் இருந்தார் என்கிட்ட. ஸோ என்னோடய வயசு ரொம்ப மூத்தவங்க, சொல்லப்போனால் 65 அவங்களுக்கு. இன்னமும் ஆக்டிவாக இருக்கணும், எனக்கு புது எக்ஸசைஸாக கொடுங்க, வாட்டர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி புதுசாக ஜிம்மு இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லியிருந்தா சரி ஓகே, அவருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா. அதனால தான் கிளம்பி போன இடம் தான் அந்த இடம். எனக்கு புதுசாக அப்போ தான் தெரியவும் ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம விலாகாராக இருக்கோம், ஸோ கண்டிப்பாக இதையும் எடுத்து போடுவோம். மதுரை மக்கள் பார்த்து கண்டிப்பாக குளிச்சுட்டு போட்டோம், அந்த இடத்த அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவே நான் மேக் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்கையே காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்க. சுற்றி மரம், நடுவில் ஸ்கையோட அதோட கலரும் பார்க்க என்ன அட்ராக்டிவ்ங்கிறீங்க. ஃபுல் குவாலிட்டியில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். பாலத்தில் ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் எடுக்கிறேன், அதுதான் திருப்பாலை ரோடு. ஸோ இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா ரைட் எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்தோம்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம போகிறது இப்போ ரீசெண்டாக கட்டி திறக்கப்பட்ட இந்த பாலம். இது இருக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா,
வெயில் காலத்தில் மேலே போக வேண்டாங்க, கீழே போகலாம். கீழே அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மழை காலத்தில் மேலே போங்க, சீக்கிரமாக அந்த இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகிடலாம். ஸோ 2 நல்ல விஷயமும் நம்ம இதில் ஒரே இதில் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த ரிசர்வ் லைன் ரோடெலாம் பார்த்தோம்னா ஐயோ அப்படி தான் இருந்தது. அழகாக நீட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க மதுரை மக்களுக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஓகேங்க, இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கேன். கரெக்டாக வளைவு வரும்போது நான் மென்ஷன் பண்ணுறேன். கரெக்டாக இந்த இடத்துட்டாங்க, இந்த இடமே நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம ரைட்டு எடுத்தால் தான் அந்த ஸ்கூலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே போக முடியும். வேறு இடத்துலலாம் இது பண்ணிட்டு போனீங்கன்னா சுற்றுற மாதிரி ஆயிரும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரோட்டையும் சொல்லிவிட்டு கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் எந்த டைமிங், எந்த நேரத்தில் போனால் நல்லாயிருக்கும், இது எப்படிப்பட்ட ஸ்விம்மிங் பூலு, வேறு என்ன ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணுறேன். வீடியோலையும் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிடுறேங்க. ஓகே, இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போய்க்கிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்கூல் வந்துடுங்க. ஓகே, கொஞ்சம் தாண்டி போயிட்டோம். ஸோ ரிவர்ஸ் வந்து தான் போகணும். ஸோ இந்த பார்த்திங்களா, எங்களுக்கே அவருக்கே அடையாளம் தெரிஞ்ச ஆளுக்கே டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சந்து தான், அந்த சந்தில் போனால் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இவர் ஆல்ரெடி இங்கே வந்த ஆள் தான், அவருக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு மிஸ்டேக்னால தள்ளி போயிட்டோம். ஸோ யாரும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நேரம் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ கரெக்டான ரூட்டுக்கு வந்து உள்ளே போயிருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதிலேருந்து நமக்கு லெஃப்ட் எடுக்கணுங்க. இப்போ மெதுவாக திருப்பி உள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்கையோட கலரும் சரி, ரோடும் சரி, அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. ஐயோ இந்த மாதிரி மதுரைக்குள்ளே இப்படி ஒரு இடமா, ஐயோ இந்த ஸ்கூலு இருந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அங்கே வந்திருக்கவங்களும் ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயின் திங்ஸ் அதில் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து ஆளுகால் அவங்க அணிஞ்சிருக்காங்களா, அவங்க பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்குற மிஷினை வச்சு செக் பண்ணிவிட்டு, ஊரை சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க அளவே பண்ணுறாங்க. டிக்கெட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 100 rupees வாங்குறாங்க. 100 rupees ஒர்த்தா கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒர்த்து. ஸோ ஸ்டார்டிங் தவறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதானா என்ன ஒரு குளிர், ஐயோ சொல்கிறதுக்கு அளவே இல்லை, பயங்கரமாக இருக்குது. தாடி நல்லா அந்த வெயிலில் இருந்துட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ ஒரு கூலிங்கு எப்படி சொல்கிறதுன்னா நல்லா இதமாக இருந்த மாதிரி. ஐயோ அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம கோப்ரோவுக்கு வந்து ப்ராடக்ட் அந்த கவர்லாம் போட்டு வச்சு தான் எடுக்கிறேன். நல்ல கிளியராக தான் இருக்கும் வீடியோ எல்லாமே. ஸோ அண்டர் வாட் ஷாட் தான், ஆல்ரெடி 2 ஷாட் போட்டிருக்கேன். எனக்கு கிளியராக வேணுன்றக்காண்டி தான் இந்த இதையும் சூஸ் பண்ணுறது. ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோடய கிளைண்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் அவர் ஸ்விம்மிங் பண்ணுற ஸ்டைலு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தனிங் நல்லா கிடைக்கும். ஸோ கீழே கிராவிட்டி இல்லாதனால மூவ்மெண்ட், அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் வேகமாக பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு நம்மளும் விலாக் எடுத்துக்கிட்டு ஒரே இதில் ஒரே கலர் 2 வாங்கன்ற மாதிரி அப்படியே போயிடுச்சு. ஸோ ஸ்விம்மிங் பண்ணுறது நீங்களும் பார்த்துக்குங்க. ஸோ ஸ்விம்மிங்ன்றது முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுறது ஒன்றுங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, நம்மளோட உடம்பும் 3% தண்ணியால் ஆனவை. மொத்த உலகத்துலேயும் இருக்கிறது 3% தண்ணி வேல்யூ தான். எப்படி சொல்லணும், நல்ல தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். ஸோ தண்ணி என்றது வந்து அதில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் நார்மலாக ரோட்டில் போய் இருக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம். ஓகே, அப்படியே நான் நடக்கிறது இதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ரோட்டில் நடப்போம்ல, அது மாதிரிலாம் ஃபாஸ்ட்டாக அதில் நடந்துட முடியாதுங்க. ஏன் கேட்டோம்னா அதோட ஃபோர்ஸ் வந்து டக்குன்னு மூவ்மெண்ட் வேகமாக நடக்கும். ஆனால் ஒரு நடக்கிறது அந்த மாதிரி மூவ்மெண்ட்டில் அதிகமாக பண்ண முடியாது. ஸோ எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். ஸோ எனர்ஜி நல்லா அதிகமாக கொடுக்குறதுனால நல்லா கலோரிலாம் நல்லா ப்ரான் ஆகும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸாகவும் இருக்குங்க. கொஞ்சம் நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் போர் அடிக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இங்கே வந்தால் எத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. டைமிங் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:55. ஸோ அப்போனா 6 மணிக்கு வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். இதுலேயும் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தனியாகவே இருக்குது. அதில் அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னா இங்கே கைடு இருக்காங்க. அவங்க எந்த டைம் இது பண்ணுறதோ அப்படியே ஓடுது. 2வது
மித்த ஸ்விம்மிங் பூல் பண்ணுங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன், அந்த இடத்த பேர் சொல்ல வேண்டாம். போயிட்டு டைல்ஸ் ப்ராப்பராக இல்லாதனால கீருக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், தண்ணியில் இருக்கிறது தெரில, அது ரத்தம் வந்திருக்கும் போல். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கேருந்து கோடு போட்டு ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அடுத்த நாள் அது வேர்வைப்படும் போது தான் பயங்கரமான எரிச்சல். இங்கே அந்த இல்லைங்க. ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, தண்ணியும் ப்ராப்பராக வெளியே ஏற்றி இது பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமும் சரி, அப்புறம் தனியாக குளிச்சுட்டு நம்ம கிளம்புறதும் சரி, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் இதை மஸ்ட் விசிட்டாக வந்து பண்ணிடுங்க, விட்டுறாதீங்க. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங் உள்ளே வந்தோடனே செக்கப் இது டிக்கெட் எடுக்கிறோம், பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரோம். ஆளுலாம் பார்த்துட்டு அதை செக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணி, அதுவும் ஸ்விம்மிங் ட்ரெஸ் கோடு இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு அங்கே வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனாலும் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த செலவு மிச்சம், சரிங்களா? ஏன்னா அந்த இதையும் பின்னாடி திருப்பி கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான் டீஷர்ட்டும் ஒரு 20,000 மட்டும் எடுத்துகிட்டு நான் வாட்டை கிளம்பிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஸ்விம்மிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாப்புல மிதக்கிறது. ஸோ சொல்லப்போனால் லங்ஸில் நல்ல ஏரை வந்து வச்சுட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, கிப்பை மேலே ரைஸ் பண்ணிவிட்டு ஒரு பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும். நானும் ட்ரை பண்ணி எனக்கு வரல, உண்மையை சொல்லிடலாம் இல்லையா. எனக்கு அதை கற்றுக் கொடுத்துட்ருந்தார், கீழே வச்சு அதை கற்றுக் கொடுத்தாரு. ஓரளவு ட்ரை பண்ணி ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் சூப்பராக பண்ணி உண்மையாகவே மிதக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த மிதக்கிற மாதிரி பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையாகவே வந்து அதுக்கும் ஒரு இடம்லாம் இருக்குது. அதிக உப்பு சத்து உள்ள தண்ணியாக இருந்தால் நம்ம கூட மிதப்போம். இதுக்கு சயின்ஸ் படி நிரூபிக்கம் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசு ஸ்கூலில் வந்து அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸ்கூலில் வந்து அதிக உப்பை போட்டு அந்த தண்ணியில் கலக்கிட்டு ஒரு பொருளை போட்டாங்க, அந்த பொருள் வந்து கீழே முங்கக்கூடியது, ஆனால் அந்த பொருள் மிதக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ என்ன காரணம், அதிக உப்பு தன்மை இருந்தால் நம்ம பாடியை மிதக்க வச்சிடும். ஏன்னா கீழே உள்ள பொருள் வந்து ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருந்தால் நம்ம மிதக்க வச்சுருன்றது காரணம். இங்கே அப்படி இல்லை, ஆனால் இதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லங்ஸில் நல்ல ஏர் ஃப்ளோ வச்சுட்டு கரெக்டாக நேராக படுத்துட்டு கிப்பை ரைஸ் பண்ணோம்னா அப்படி மிதந்தார். அவரை வீடியோ எடுத்து இதை காமிச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போதே தெரியும். அந்த இதில் ஸோ நிறையா விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வரும்போது நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறேன், ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்போ அடிக்கிற நீச்சல் பார்த்தீங்கன்னா டவல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த நீச்சல் மாதிரியே தான் சேம் இப்படி போகிறது. இன்னொரு மெத்தட் நல்லா ஒரே நேரத்தில் கால் ரெண்டு இது பண்ணுறது. ஸோ அது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி நீச்சல்லே பலது இருக்குது. இதே வந்து ஸ்விம்மிங் பூல் பிளேயர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட நீச்சல் அது சடனாக அதிகமாக மூவ்மெண்ட் வேகமாக போகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது மிதிச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதில் வந்து ஒரு பவர் வேகமாக வருவாங்க. அந்த இதுவும் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. மற்றதுக்கு என்ன இல்லை, அங்கே அந்த மாதிரி கீறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அதையே இன்னும் மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்படி தான் ஒரு ஆள் ஜம்ப் பண்ணுற இடத்துல ரொம்ப கம்மியான இடமா இருக்கும். பின்னாடி அடிச்சு புறணியில் அடித்து பாடி பீச்சியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை உண்டாக்கி சொல்லப்போனால் C5 C6 அந்த லெவலில் அந்த போன் ஃப்ராக்சர் ஆகி ஸ்பைனல் கார்டில் போய் இன்ஜுரி ஆகி அவர் வந்து 10 வருஷமாக இன்ன வரைக்கும் ஒரு நடமாட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இனிமேல் தான் அவர் லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஆனால் வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே அதில் என்ன மொதல் செக்அப் பண்ணது அதான். நான் இங்கே வந்தோடனே ஸ்விம்மிங் பூலில் ஃபஸ்ட்டு ஆழமாக இருக்கணும். ஸோ 6 அடி சொல்லப்போனால் நான் இருக்கிறது 5.5 இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் போக போக கம்மியாக இருக்கும். ஸோ தவிர இடத்துல செலக்ட் பண்ணுறது வந்து அதிக ஆழமான உள்ளதில் போயிட்டு அப்புறம் தான் எல்லைப்படும். அந்த இதை வந்து இதை கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பண்ண சொல்லி கேட்டு அவர் பண்ணி எனக்கு காமிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வந்ததுக்கு ஒத்தான ஒரு இடம் சொல்லுவேன். சின்ன பிள்ளைலாம் பாருங்கள், நீங்களே பார்த்துக்கிங்க. சின்ன பிள்ளை எவ்வளோ ஆக்டிவிட்டி எவ்வளோ ஆர்வமாக இருக்குது இதில் பாருங்கள். இதை பார்த்துட்டாவே நீங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து விசிட் பண்ணுங்கள். அந்த குழந்தை தகுது பாருங்கள் அழகாக. அவள் அப்பா இங்கே நிற்கிறார் சைடில் நின்றுக்கிட்டு சும்மா ஜம்ப் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த பிள்ளைய அந்த நம்பிக்கையோடு ஜம்ப் பண்ணி அதை கற்றுக் கொடுக்குறாரு. அது நான் சொன்னால் 6 அடி ஆழத்தில் பாருங்கள் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள். ஏன் காலத்தில் என்னை எப்படி நான் கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தாலும் எனக்கு எப்படி கற்றுக்கிட்டேன்னா, ஒரு சேலையை வச்சுக்கிட்டு அதில் மேலே கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு அப்படியே மெதுவாக வேகமாக இந்த மாதிரி அடிக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு இடத்துல சேலையை டக்குன்னு விட்டுட்டாங்க. சொல்லப்போனால் ஒரு அளவுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம்
வாழை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. வாழுன்னு அப்படி பின்ன மாதிரி நீ வந்து நீயா போய் கற்றுக்கிட்டு வாழ்ந்தா தான் நீ வந்து அதை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்போ தான் ஒரு அந்த தாட் வந்து அதுக்கு கரெக்டாக அடித்தோம்னா நம்ம மேலே கொண்டு வருது. பயத்தை என்ன பண்ணுற தப்பு என்னென்னா, வாய்க்கு அதிகமாக தண்ணியை எடுத்துட்டோம்னா ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் இறக்குறது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதை நம்ம உடைக்கிறக்காண்டியே அவங்க அழகாக எனக்கு அந்த வயசுலேயே சின்ன வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த கிராமத்தில் பழகின அந்த ஆள் இப்போ ஒரு பிசியோதெரபி ஆகி இந்த இடத்துக்கு வந்து அவருக்கு நான் ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு அப்போ பண்ணது ஒரு குறும்புத்தனமாக பண்ணது இப்போ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லிட்டு இதாக இருக்காங்க. சும்மா ஒரு 3 days தான் ஆகும் நினைக்கிறேன். ரொம்பலாம் டேட்லாம் எடுத்துக்காது, ஈஸியாகவே. ஸோ கீழே அண்டர் வாட்டரில் காமிக்கிறேன், நடந்து போய்க்கிருக்கேன். இப்போ என்னோடய செக்கப் பண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு முன்னிச்சலாக போக முடியும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு நல்லா போக முடியுது. ஆனால் நானுமே ட்ரைனிங் எடுத்தேன்னா கண்டிப்பாக நல்லா மூச்சு பயிற்சிலாம் பண்ணிவிட்டு மூக்கு அடைச்சி 1 நிமிஷத்து வரைக்கும் எனக்கு நான் போயிட்டு வரணும்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இது பண்ணணும், விடக்கூடாது. எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஃபாலோவர்ஸும் கிடச்சாரு என் கூட சேர்ந்து. ஸோ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நான் மூச்சு பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு போக முடியுது. இப்போ 10 செகண்ட் வரைக்கும் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஸோ இன்னும் நான் ப்ராக்டிஸ் எடுத்து நல்லா பண்ணணும். பண்ண தான் நமக்கு இது வரும். கண்டிப்பாக அடுத்த தடவை விசிட் பண்ணுறேன், அதையும் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேங்க. வேறு என்ன டீட்டெயில் வேணுனாலும் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் இதில் பாருங்கள், அதில் கிடைக்கும். அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்க தயாராக இருக்கேன் எப்போயுமே. ஓகே, இப்போ சுற்றி காமிக்கிறேன். சுற்றி உள்ளவங்களும் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணுறான்னு பாருங்கள். நம்மளோட ஆளும் பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமாக போய்க்கிருக்கு. அவருமே ரொம்ப நாளாக பெயின் இருக்கனால வரல. ஸோ இப்போ அவருக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட் ஆகிடுச்சு, அவரும் சந்தோஷமாக இருட்டார், எனக்கும் ஒரு வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு. நானும் அந்த வெயில் காலத்தில் இப்படி குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் சொன்னேன்ல அந்த மிதக்கிறது, அதை வந்து ப்ராக்டிஸ் சைடில் பண்ணிக்கிருந்தாங்க, ஃப்ளோட்டிங் அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணாங்க நேமு. ஸோ நல்ல விஷயம். ஓகேங்க. ஸோ ஓவரால் ஸோ நல்லா குளித்து முடிச்சுட்டு அதில் குளோரின் இதெல்லாம் சேர்க்குறது, 2வது அந்த யூரின்லாம் போகிறதுனால நமக்கு அந்த மேலாம் அரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் குளிச்சிடணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சோப்பு போட்டு மறுபடியும் ஒரு டைம் குளிச்சுட்டு அப்புறம் நீங்கள் தூங்க போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். அது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அரிச்சிச்சு, உண்மையாகவே கை காலம் கொஞ்சம் அரிச்சிச்சு. அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. ஸோ முடிஞ்சளவு இங்கேருந்தே ட்ரெஸ் கோடெலாம் எடுத்துகிட்டு அங்கே போங்க. அங்கே போயிட்டு காசு கொடுத்து தேவையில்லாமல் வீணாக்க வேண்டாம். 1. 2வது சாப்பிட்ட உடனேலாம் போய் அந்த போய் நீச்சல் அடிக்காதீங்க, அது நமக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வந்துடும். 3வது பாயிண்ட்டு, அந்த இடம் நான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து லொக்கேட் பண்ணி சொல்லிட்டேன். இன்னமும் கரெக்டாக மாறி தப்பாக போய் அந்த தேடி அலைஞ்சிட்டு அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ நல்ல வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக போங்க. உங்களுக்கு ஒர்த்தான ஒரு இடமா இருக்கும். அது இந்த சம்மர் டயத்தில் போங்க. கூலிங் டயத்தில் போகிறத விட இந்த சம்மர் டயத்தில் போகிறனால என்ன பெனிஃபிட்னா உடம்பு நல்லா கூலிங் ஆகுது. 2வது இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் தாங்க என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃபேமிலியாக போகலாம், அதான் அதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபேமிலியாக போகும்போது கிட்ஸுக்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்கா அங்கிட்டு விளாட விடுங்க, நீங்கள் இங்கிட்டு விளாடுங்க. ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா